அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீட்லேயே காளான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னடா காளான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இது முட்டைக்கோஸ் காளான் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு முட்டைக்கோஸை நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெனஞ்சிட்டு குட்டி குட்டியாக வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பூரியும் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை வணக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது நல்லா வணங்கி அப்படி சுருண்டு வரும். அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது தண்ணி இஞ்சிரும். ஒருத்தருக்கு மட்டும் நான் முட்டை போடாமல் எடுத்து வச்சுட்டு, பசங்க 2 பேர் முட்டை போட்டு கேட்டனால அவங்களுக்காக முட்டை காளான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் பூரியை பொடிச்சு போட்டு சாப்பிட்டா அடிப்பொலி.